திடுக்கிட்டு விழித்தேன். இன்று என் கனவில் அவள் ஏன் வந்தாள்? யோசித்து கொண்டே கடிகாரத்தை பார்த்தேன். காலை 8 மணி. மனைவி ஒரு கையில் காஃபியும் மறு கையில் அன்றைய செய்தித்தாளும் எதிரில் வந்து நின்றாள். என்னங்க, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் புத்தக கண்காட்சி விஷ்ணு மாலில் நடக்கிறது. அந்த இடத்தில் என் இலக்கிய ஆராய்ச்சிக்கான புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். வேற யாருக்கும் விற்று போகிறதுக்குள்ள நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்துருங்க என அவசரப்படுத்தினாள். கல்யாணமாகிவிட்டால் ஞாயிறு கூட ஓய்வு கிடைக்காது போல. வேறு வழியின்றி கண்காட்சிக்கு கிளம்பினேன். கணினி காலத்தில் இலக்கிய புத்தகத்திற்கு ஏது கூட்டம்? விஷ்ணு மாலில் உள்ள புத்தகங்களில் எல்லாம் ஒரு நோட்டம் விட்டு என் மனைவி கேட்ட புத்தகம் கிடைத்த சந்தோஷத்தில் நுழைவு வாயிலுக்கு வந்தவன் எதையோ மறந்தவன் போல் நின்றான். ஏன் நின்றேன்? எதற்காக நின்றேன்? காரணம் தேடுகையில் ஒரு பெண் என் அருகில் வந்தாள். சார், இந்த புத்தகம் ஒரு காஃபி தான் இங்கே இருக்காம். எனக்கும் இந்த புத்தகம் தேவைப்படுது. இங்கே பக்கத்தில் ஜெராக்ஸ் எடுக்க எந்த கடையும் இல்லை. இதோட ஸ்கேன் காஃபி என்னோட இமெயிலுக்கு அனுப்ப முடியுமா? கெஞ்சுவது போல் கேட்டாள். இது இன்னொரு வேலையா? சலிப்போடு அவளை பார்த்தேன். இவள் முகம். ஒரு கணம் அதிர்ந்து போனேன். உங்கள் பேர் வந்தனா? பாரதி காலேஜ் தானே? அவளுடைய விவரங்களை நான் அவளுக்கே சொன்னேன். வியப்போடு என் பெயரையும் கேட்டாள். வருண் என்று என்னை அறிமுகப்படுத்தியதோடு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார்? அவள் கழுத்தில் தாலி இல்லாததால் சந்தேகத்தோடு கேட்டான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சரியான வரன் எதுவும் அமையல மெதுவாக சொன்னான். அப்படியா? ஆனால் வரன் பார்க்கும்போது ரொம்ப படிப்பு பதவி என எதிர்பார்க்காதீங்க. இந்த வயசில் அதையெல்லாம் எதிர்பார்த்தா வரன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் என்றேன் ஏளனத்தோடு. வரன் எப்படி அமையும்? கல்லூரியில் எத்தனை முறை பாராமுகம் கொண்டு என் காதலை மறுத்திருப்பாள். எனக்குள்ளே எட்டி பார்த்த அடிபட்ட மிருகம் இந்த ஏளன வார்த்தைகளில் அடங்கியது. அவளோ ஏன் ஏளன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, சாரிங்க சார், அமைதியாக தலையசைத்தாள். என் வார்த்தைகளால் இவளை காயப்படுத்தி விட்டேனோ ஏனோ அவளின் இந்த அமைதி எனக்குள் ஒரு சிறு வலியை உண்டாக்கியது. சார், உங்கள் இமெயில் முகவரி கிடைக்குமா? மறக்காமல் புத்தகத்தின் ஸ்கேன் காஃபி அனுப்பிடுங்க. கெஞ்சினாள். கட்டாயம் அனுப்புகிறேங்க. அவளுக்கு நான் இந்த உதவி கண்டிப்பாக பண்ணணும். தீர்மானத்தோடு அவளிடம் விடைபெற்றேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. கல்லூரி காலங்களில் அவள் என் கனவு தேவதை. இருந்தும் என்னை பற்றி அதிகம் அறியாதவள். ஒரு நாள் மாலை வேளையில் எங்கள் நூலகத்தில் புதிதாக தொடங்கிய கணினி பிரிவை தேடியவளுக்கு வழியில் அகப்பட்டவன் நான். அவள் பெயர் வந்தனா என நூலக பதிவேட்டில் அறிந்து கொண்டேன். அன்றிலிருந்து அவள் தங்கியிருக்கும் விடுதி வழியாக தினமும் என் பாதைகள் திரும்பின. அவள் வழக்கமாக செல்லும் பாதைகளில் என் காத்திருப்புகள் தொடர்ந்தன. என் விழியில் அவள் விழாத நாட்கள் எல்லாம் வெறுப்பாக கழிந்தன. என் வாழ்க்கை முழுதும் அவளுக்காக வாழ என் மனம் ஏங்கியது. அவளிடம் என் காதலை தெரியப்படுத்த முயன்ற போதெல்லாம் பதில் ஏதும் சொல்லாமல் அம்மிடம் விட்டு ஓடிவிடுவாள். அவள் என்னை விட்டு எட்டி செல்லும் போதெல்லாம் என் மனமோ அவளை விடாமல் துரத்த ஆரம்பித்தது. ஆனால் எப்போதும் அவளிடம் நாகமாகத்தான் நடந்து கொண்டேன். கல்லூரி வாழ்க்கை முடியும் போது அவளை விட முடியாமல் காதலுக்காக கெஞ்சினேன். எதுவும் பலனளிக்கவில்லை. அவளின் பிரிவில் இந்த உலகமே வெறுத்தது. வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன். இந்த நடவடிக்கைகள் என் பெற்றோரை புலம்ப வைத்தது. கல்யாண வயதும் போய்கொண்டிருந்தது. ஏண்டா, யாரோ ஒருத்திக்காக, அதுவும் உன்னை கண்டுகொள்ளாதவளுக்காக உன் வாழ்க்கையே வீணாக்கிற? நண்பர்களின் உரிமை கோபங்கள் என் நிலைமையை மாற்றியது. வாழ ஒரு வேலை, கடமைக்காக ஒரு கல்யாணம் என என் வாழ்க்கை முறை மாறியது. அந்த அவள்தான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு காலையில் கனவிலும் பின் விஷ்ணு மாலில் எதிரிலும் நிஜத்திலும் நின்றவள். அங்கு காத்திருக்காமல் அவ்விடம் கடந்திருந்தால் நான் அவளை பார்த்திருக்க முடியாது. அப்படியானால் என்னை நுழைவு வாயிலில் காத்திருக்கச் செய்தது நான் கொண்ட காதலா? அனைத்தும் மாயமாக இருந்தது. இதற்கு பெயர்தான் விதியா? என்ன இருந்தும் என்ன, அன்றைக்கும் இன்றைக்கும் நான் அவளுக்கு 3ஆம் நபர்தான். அவள் பேசி சென்ற விதம் என் நெஞ்சில் வலியை கொடுத்தது. உருகி உருகி நான் நேசித்த என் உள்ளம் நிறைந்த முதல் பெண் அவள். அவள் அறியாத அந்த நேசம் இப்போது அனாதை போல தவித்தது. அன்று இரவு முழுதும் மனைவிக்கு தெரியாமல் மௌனமாய் அழுதேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் விடிந்தும் விட்டது. என்னை அமைதிப்படுத்தி கொள்ள அவசரமாக அலுவலகம் கிளம்பினேன்.
அலுவலகத்தில் சீக்கிரமாக வந்ததால் மெத்தனமாக என் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது முதலாவதாக அவள் அனுப்பிய கடிதம் விரிந்தது. என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. எனக்காக அவளின் கடிதம். அதில் அவள் என்னை கண்காட்சியில் சந்தித்ததை அறிமுகம் செய்து தனது அந்த இமெயில் முகவரிக்கு ஸ்கேன் காப்பி அனுப்பி வைக்க சொல்ல மொபைல் நம்பரும் கொடுத்திருந்தாள். எனக்கு போய் அவளை பற்றிய அவளின் அறிமுகம். சிரிப்புதான் வந்தது. எது எப்படி இருந்தால் என்ன, நான் என் கடந்த காலத்திற்கே சென்று விட்டேன். இது அவளிடம் இருந்து எனக்காக வந்த முதல் கடிதம். மனம் அதை கொண்டாடியது. என்னால் அப்போது அவளிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. பேசி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. யோசித்து கொண்டிருக்கும் போதே என் மொபைல் அவளை அழைத்தது. ஹலோ. மறுமுனையில் அவளின் குரல். உங்க மெயில் பார்த்தேன். போன உடனே அனுப்பிட்டீங்களோ? நான் குழந்தையாய் மாறினேன். ஆமாங்க சார், கொஞ்சம் அவசரம், அதான். அவள் பதில் தந்தாள். கண்டிப்பா அனுப்புறேங்க என்றவுடன் நன்றி சொல்லி போனை அணைத்து விட்டாள். அடிப்பாவி, அதற்குள் வைத்து விட்டாளே. அவசரப்பட்டு மறுபடியும் அவளை அழைத்தேன். என்னங்க சாப்பிட்டீங்களா என தொடங்கி, ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ அந்த வயசு, ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் அப்போ நல்லா அழகாக இருப்பீங்க என்று அவசரமாக சுருக்கமாக என் காதலையும் அவளுக்கான என் காத்திருப்புகளையும் சொல்லி முடித்தேன். அமைதியாக அனைத்தையும் கேட்டவள், எனக்கு அப்போ காதல், கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப பயங்க. அதான் நான் அப்படி நடந்து கொண்டேன். உங்கள் மனசை நான் காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. அவள் தரப்பு நியாயத்துடன் நிஜமாக மன்னிப்பு கேட்டாள். பரவாயில்லைங்க, இனி சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒரு நொடியில் என் காதல் அலைகள் அனைத்தும் ஓசையின்றி ஓய்ந்து போயின. மிச்சமிருந்த காதலும் அழைக்கப்படாத விருந்தாளி போல் கண்களின் ஓரமாய் கண்ணீரில் கரைந்து போய் கொண்டிருந்தது. ஆழம் விழுதினைப் போல் சொந்தம் 1000 வந்து என்ன வேறென நீ இருந்தாய், ஆனால் விழுந்து விடாதிருந்தேன். அவள் ஞாபகங்களை சுமக்க வைக்கும் எனக்கு பிடித்த இந்த பாடல் வரிகள் என் காதல் வலியை மேலும் அதிகப்படுத்தியது. இனி அவள் என்னவளாக முடியாது. என் எல்லை கடந்து வர என்னாலும் முடியாது. அவள் நிலையும் என் இயலாமையும் என்னை கொஞ்சம் அளவைத்தது. ஆனால் இவளுக்கு யார் துணையாக இருப்பார்? யார் பாதுகாப்பு தருவார்? ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக மன வாழ்க்கையை தள்ளி போட்டால் நாகரிகமின்றி அடுத்தவர் வாழ்வில் மூக்கை நுழைக்கும் மனிதர்கள் அவளுக்காகவே வாழும் குடும்பத்தினர் மேல் அனாவசியமாக பழி போடுவார்களே. நல்ல தகுதிகள் பல இருந்தாலும் கல்யாணம் மட்டுமே அந்தஸ்தாக கருதும் வக்ர மனிதர்கள் ஜாடை பேசுவார்களே. என் மனம் அவளுக்காக வக்கீல் இல்லாமல் வாதாடியது. அவளை எப்போதும் என்னருகிலே வைத்து கொள்ளவும் முடியாது. அதற்காக அவளை அப்படியே விட்டு செல்லவும் மனம் வரவில்லை. நான் அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்வது? குழம்பினேன். நீண்ட யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவளுக்கு வரன் தேடத் தொடங்கிவிட்டேன். தற்போதைய நிலையில் அவள் என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பாள் என்ற நம்பிக்கையில். ஆனால் அவளுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக வர என்னை விட அதிகமாக அவளை நேசிக்கும் அந்த ஒருவர் எங்கிருப்பார் என்ற ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒரு அருமையான வரனை தேட அவன் மனம் தொடங்கியிருந்தது. முற்றும்.